என்னுடைய சிங்காசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். கர்த்தர் நம்மை கடிந்து கொண்டு சிட்சிக்கும் போது நாம் ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் சிட்சிக்கிற வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகமாய் கிடைக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் புதுப்பிக்கப்படும். நமக்குள் புதிய உற்சாகமும் தெம்பும் பலனும் உண்டாகும். கர்த்தருடைய கிருபையினால் நாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம். சத்துருவை ஜெயிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறார். ஜெயம் கொள்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காருவார்கள். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு தம்முடைய பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். அதுபோலவே ஜெயம் கொள்கிற விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காருவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவருக்கு அநேக பாடுகளும் சோதனைகளும் உண்டாயிற்று. கிறிஸ்துவானவர் அவை எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். கர்த்தர் நமக்கு தம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாகிய நாம் கிறிஸ்துவானவர் ஜெயம் கொண்டது போல நாமும் ஜெயம் கொள்ள வேண்டும். சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். சத்ருவை ஜெயிக்க வேண்டும். சோதனைகளில் நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருக்கும் போது அவருடைய மகிமையிலும் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். கிறிஸ்துவோடு கூட பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் அவரோடு கூட மகிமையிலும் பங்கு பெறுவார்கள். நம்முடைய சுய முயற்சியினால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் நம்மால் உட்கார முடியாது. தம்மோடு கூட தம்முடைய சிங்காசனத்தில் உட்காருவதற்கு கிறிஸ்துவானவரே நமக்கு அருள் செய்கிறார். மற்ற சபைகளுக்கு சொன்ன ஆலோசனைகளைப் போல லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஆலோசனைகள் எல்லா சபைகளுக்கும் பொதுவானவை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று மற்ற சபைகளுக்கு சொன்னது போல லவோதிக்கேயா சபையினுடைய தூதனுக்கும் சொல்லுகிறார். இத்துடன் கிறிஸ்துவானவர் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் சொல்லுகிற செய்தி நிறைவு பெறுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்கள்: ஜீவ விருட்சம், ஜீவ கிரீடம், 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை, மறைவான மன்னா, வெண்மையான குறிக்கல்லும் புதிய நாமமும், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது எடுத்துக்கொள்ளப்படுதல், ஜாதிகளின் மேல் அதிகாரம், கலகக்காரர்களை முழுமையாக நொறுக்கி போடுதல், விடிவெள்ளி நட்சத்திரம், வெண் வஸ்திரம் தரித்து கிறிஸ்துவோட கூட நடப்பான், ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமம் நித்தியமாக இருக்கும், பிதாவிற்கு முன்பாக அவனுடைய நாமத்தை கிறிஸ்து அறிக்கை பண்ணுவார், தேவனுடைய ஆலயத்தில் தூணாக இருப்பான், தேவனோடு நித்திய காலமாக தங்கியிருப்பான், தேவனுடைய நாமம் அவன் மீது எழுதப்படும், புதிய எருசலேமின் நாமம் அவன் மீது எழுதப்படும், கிறிஸ்துவின் புதிய நாமம் அவன் மீது எழுதப்படும், கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்யப்படும்.